வெல்கம் பேக் டு அரேபியன் தமிழ் பொண்ணு. இன்னைக்கு எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைல் ரிவர்ல விஐபி போட்டுக்காக வந்திருக்கிறோம். இது வந்து 500 ரியால்ஸ் ஆகுது 4 பேருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலி மட்டும் போறதுக்கு. மற்றபடி பெரிய ஷிப் இருக்கு, அது வந்து கிரௌடடா இருக்கும். இன்னைக்கு வேற ஃப்ரைடே, டைமிங் எல்லாம் மாத்திருக்காங்க. முன்னாடி 4 o'clock 6 o'clock எவ்ரி 2 hours இருக்கு. அது வந்து 350 ரியால்ஸ் அந்த ரேஞ்ச்ல வருது. ஃபுட் உண்டு, பிளஸ் பெல்லி டான்ஸ், மியூசிக், டிஜே இதெல்லாம் இருக்கு. இப்ப நைட்டு க்ரூஸ்ல போக போறோமா 8:30க்கு, இல்ல விஐபி போட்ல இப்ப 4 o'clock ட்ரிப் தனியா ஃபேமிலியா போக போறோமா அப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டுக்குமே நிறைய மணிலேயே வித்தியாசம் இருக்கு, ஃபுட்ல வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்னு சொல்லி இப்ப பாத்திரலாம். சூப்பரா இருக்கு. இதுதான் விஐபி போட். இதுலதான் இப்ப போலாமா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம விஐபி போட்ஸ் எல்லாம் இங்க ரெடியா இருக்கு போறதுக்கு. 4 o'clock கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 500 ரியால்ஸ் 4 பேருக்கும் சேர்த்து வருது. ஒரு ஃபேமிலி தனியா போய்க்கலாம். 2 hours இதுல ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஃபுட் இருக்கு. அப்புறம் வந்து வியூஸ் எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். நைல் ரிவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதை ஷூட் பண்ணோம்னா நமக்கு ஈவினிங் டைம் இல்ல ஆஃப்டர்நூன் எடுத்தாதான் நல்லா இருக்கும். நம்ம வந்து விஐபி போட் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல தான் நைல் ரிவர்ல போக போறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த நைல் ரிவர் வியூ எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இவங்க வந்து ஒரு 5 to 6 டெஸ்டினேஷன்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. எங்கெங்க ஸ்டாப் பண்றாங்களோ அங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி நம்ம இந்த இடத்த சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ போட்டுக்குள்ளார போயிடலாம். Going inside the boat. Wow. Thank you. Now we are going upstairs. ஆமா, மேல வந்தாச்சு. போட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் நம்ம. வந்தாச்சு. இப்ப நம்ம போட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. இங்க நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எந்த ஃபிஷ் வேணும்னு சொல்லாமோ அந்த ஃபிஷ் அப்படி நமக்கு ரெடியா இப்ப சாப்பிட தருவாங்க. அதையும் பார்த்தோமா. இதுதான் நைல் ரிவர். நம்மளோட போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிஷ் வந்து என்ன ஃபிஷ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அதுல எதை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோமோ இப்பவே அதே சேம் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சூப்பரா சுட சுட ஃபிஷ் வரப்போகுது. என்ன சாப்பாடு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த நைல் ரிவர் வியூ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சரியா? நீங்க இப்ப பாக்குறது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். இன்னைக்கு வெதர் சூப்பரா இருக்கு. ரொம்ப சன்னியாவே இல்லை. கொஞ்சம் நல்லா கோல்டா தான் இருந்துச்சு காலையில. இப்பவும் ரொம்ப சூடு அப்படின்னு சொல்ல முடியாது. சவுதியை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சூப்பர் தான். நல்ல கிளைமேட் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு இன்னைக்கு. பனானா ஃபார்ம் இருக்குதான், அதனாலதான் இங்க இப்ப ஸ்டாப் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபார்ம் போய் பார்த்துருவோம். நீங்களும் வாங்க. நம்ம ஒரு வாழை மரம் தோட்டமா இருந்தாலும் ஈஜிப்ட்ல இருக்கு, அதனால பார்த்துதானே ஆகணும். லொகேஷன் சூப்பரா இருக்கு.
இதுதான் இவங்க ஸ்டாப் பண்ண பனானா ஃபார்ம். நிறைய ஃபார்ம் வந்து பிரைவேட் போல இருக்கு. நல்ல ஃபென்சிங்லாம் போட்டு சூப்பரா தனித்தனியா ஃபார்ம் வச்சு, நம்ம டேட் ஃபார்ம் இருக்கும்ல அதே மாதிரி சூப்பரா இங்க பனானா ஃபார்ம் இருக்கு. அதை பாக்குறதுக்கு தான். பட் பிரைவேட் இதுக்குள்ள வந்து ஆக்சஸ் இல்லை நம்ம போறதுக்கு. ஓகே, வாழைத்தார் ஒன்று வந்து பெரிய கொலை. நம்ம எங்க ஊர்ல வந்து வாழைக்குலை அப்படின்னு சொல்லுவோம், சிலர் வாழைத்தார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதத்துல இங்க ஒண்ணு பெருசா ஒரு கொலை இருக்கு. ரெண்டு, அப்புறம் மூணாவது ஒண்ணு, எல்லாமே நல்லா காய்ச்சி நல்ல இளம் பருவமா இருக்கு, இன்னும் விளையல. ஸோ இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பனானா ஃபார்ம் தான். இப்போ பனானா ஃபார்ம் பார்த்தாச்சு. அங்கிருந்து மறுபடியும் நம்ம போட்டுக்கு தான் போக போறோம். மணி 4:04 ஆயிடுச்சு. இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் 3.5 hours டிஃபரன்ஸ், சவுதிக்கும் ஈஜிப்டுக்கும் 1 hour டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ டைம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ 4:30 கிராஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே பசிக்குது, செம பசி. மீனெல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்தோம், ஃப்ரை பண்ணி தாங்கடா அப்படின்னு சொல்லி. எந்த ஃபிஷ் கேட்டாலும் தரோன்னு சொன்னாங்க. இப்போதான் வாட்டர் பாட்டிலே கொண்டு தந்துருக்காங்க. இனி ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எப்போ சாப்பிடணும். சோறு ரொம்ப முக்கியம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வந்தது, அதனால ரொம்ப பசி, கடும் பசியில இருக்கிறோம். இப்ப நம்ம மறுபடி போட்டுக்குள்ள போக போறோம். சாப்பாடு வந்துருச்சு, ரொம்ப பசி. இப்போ வந்து அப்படியே போய் ப்ரான்ஸ் ஃப்ரை இருக்கு, ப்ரான்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் வந்து கிரில் பண்ணி ஏதோ மசாலா போட்டு நல்லா கிரில் பண்ணியிருக்காங்க. பாம்ஃப்ரெட் சொன்னோம், சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் வந்து நம்ம புளியோகிற ரைஸ் மாதிரி இருக்கு பார்க்க. அப்புறம் நம்ம சவுதி குபுஸ், சாலட்ஸ், அப்புறம் வந்து கோக் அண்ட் வாட்டர் பாட்டில். இது வந்து நம்ம அந்த பேமெண்ட் கூட வர்ற சாப்பாடு தான். அட்டாக் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குபுஸ் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அப்படியே இந்த சாஸ்ல கொஞ்சம் டிப் பண்ணி, கொஞ்சம் முக்கையாக தான் இருக்கு. சால்ட்டு, ஸ்பைஸ் எதுவுமே இல்லை, கொஞ்சம் முக்கையாக தான் இருக்கு. சவுதி ஸ்டைல் ஃபுட் ஆனதுனால நோ ப்ராப்ளம், ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம், ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீட் இருக்குல்ல, கோதுமையை குக் பண்ணி லைட்டாக சால்ட்டு, லைட்டாக ஸ்பைஸ் மசாலா ஏதாவது போட்டு அப்படி நிறைய கோதுமை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நானும் பார்க்குறேன், இங்கே வந்ததுலேருந்து நம்ம சிட்டி வியூ போன டைமில் எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து டொமேட்டோ இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டொமேட்டோ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ரொம்ப ரெட்டிஷ் கலரில் இருந்துச்சு. மேபி இங்கே லோக்கலாக ஃபார்ம் ஏதாவது இருக்கா என்னமோ தெரியல. நல்ல ரெட் கலர் டொமேட்டோ ஷாப்பில் எல்லாமே பார்த்தேன், செம்ம ரெட் கலர். இப்போ ஃபிஷ் என்ன இருக்குன்னு பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ்லி, டெலிஷியஸ். ஓகே, நம்மளோட லஞ்ச் நல்லபடியாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்த டெஸ்டினேஷனில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதோ நர்சரி கார்டன் இருக்கு போல இருக்கு. அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
சுத்தமான தேன் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. அதில் எந்த கலப்படமும் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த தேன். நிறைய ரோசஸ், பிளான்டன் ஏகப்பட்டது இருக்கு. அதையும் போய் பார்த்துக்குவோம். சுகர் கேன், கரும்பு இருக்கு, வாழை, ரோஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸோட கலரே வேற, செம்மையா இருக்கா. தேன் கூடு இங்க இருந்து எடுத்த தேன் தான் இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணது. தேன் கூடு நிறைய வச்சிருக்காங்க. இந்த பக்கம் ரோசஸ் ஒன்னு அப்படியே என்ன பெருசு, என்ன ரெட்டா இருக்கு. ஜம்போ சைஸ் ரோசஸ், ஃபுல் ரோஜா தோட்டம். செம்ம ரெட் கலர். நமக்கு ஒரு ரோஸ் கார்டன், ரோஜா தோட்டம் மட்டும்தான். கலர்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு, நல்ல பளிச்சு ரெட். நிறைய கலர்ஸ் இருக்கு. பிங்க் இருக்கு, எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு, ஆல் கலர். இந்த பக்கம் பாருங்க, அப்படியே பின்னாடி எல்லாமே ரோஜா செடி தான். ஒரு மாதிரி லீஃப் முதற்கொண்டு எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு. சிவப்பு கீரை, தண்டு கீரை அது மாதிரியே இருக்கு. நான் தூரத்துல பார்த்துட்டு அப்படிதான் இருக்கும் போல, கீரை கூட வச்சிருக்காங்களா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா ஃபுல்லா ரோஸ் கார்டன். ரோஜா செடி தான் இந்த மாதிரி இலையில இருந்து ஸ்டெம் வரைக்கும் ரெட் கலர்ல இருக்கு. பூ பளிச்சு ரெட்ல இருக்கு, செம்மையா இருக்கு. இப்ப அடுத்தது இங்க ஏதோ வச்சிருக்காங்க, என்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்துருவோம். டாங்கி, கழுதை யூஸ் பண்றாங்க இங்க. நம்ம ரோஸ் கார்டன்லாம் பார்த்தாச்சு. இப்போ ரிட்டர்ன் போகிறோம். சூப்பராக ரோஸ் எல்லாம் படித்து கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறைய சின்ன குட்டீஸ்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஃபார்ம்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஃபேமிலியாக. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன கிஃப்ட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ ஐ திங்க் தே ஆர் வெரி ஹாப்பி. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து போட்டில் ஏற போகிறோம். அடுத்தது என்ன டெஸ்டினேஷன் தெரியலை. வாங்க போட்டுக்கு போயிடலாம். ஓகே, நல்லா சாப்பிட்டாச்சு. ரோஸ் கார்டன் எல்லாம் போய் பார்த்தாச்சு. செம்மறி ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. வயிறு ஃபுல்லான உடனே அப்படியே என்ன சொல்கிறது, அப்பாடா வயிற்றுக்கு சூத்த போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்டன் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் போட்டில் ஏறி கிளம்பிட்டு இருக்கோம்.
ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம போட் வந்து மறுபடியும் நம்ம ஏறின இடத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்னொரு 10-15 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். இதை நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. இன்னும் 2-3 டெஸ்டினேஷன் இருக்குது. பட் அது வந்து பார்த்தது மாதிரி ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரிட்டர்ன் எங்கே ஏறினோமோ அந்த இடத்துக்கு திருப்பி போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல. இந்த பக்கம் வந்தா பிச்சரா. ஓகே, நம்மளோட போட் ட்ரிப் இனிதே முடிவடைந்தது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கிடுவோம். இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு. ஓகே, சூப்பரான ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்மளோட போட் ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு திருப்பி ரிட்டர்ன் போக போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய் ஃப்ரம் அரேபியன் தமிழ் பொண்ணு.